ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ புதன்கிழமை பாப்பா ஃபங்க்ஷன் அன்றைக்கி எடுத்தது. ஃபங்க்ஷன் எப்படி போச்சு, நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருந்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக கயல் ஃபங்க்ஷன் வீட்டில் வைக்கல, ஹோட்டலில் ஹால் புக் பண்ணியிருக்கோம். வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா முத நாளே அக்காவுங்க அம்மா அவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. மகா மட்டும் நேற்று நைட்டே எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா அக்கா எல்லாருமே நேராக ஹாலுக்கு வந்துடுவாங்க. நாங்களும் மதியத்துக்கு மேலே தான் ஹாலுக்கு கிளம்புவோம். காலையிலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நேற்றே ப்ரீப்ளீட் பண்ணணும்னு நினச்சோம், மறந்துட்டோம் அப்படின்ட்டு என்னோடய சாரியை ப்ரீப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாரீ நான் ஃபங்க்ஷனுக்காக எடுக்கலாம், நான் முன்னாடியே எடுத்துட்டேன். 2 வருஷம் ஆச்சு. இப்போ தான் கட்ட போகிறேன் ஃபஸ்ட் டைமு. மதியம் லஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் கிளம்புனோம். கண்மணி ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. இங்கே வா. அங்கே ஸ்கர்ட் இழுக்குதுல்ல. அடுத்த வருஷம் சின்னதாயிரும் விடு. அடுத்த வருஷம் சின்னதாயிரும். கூட்டே போகல, நம்மளாம் வாங்கிட்டோம். இங்கே காது காட்டு. உனக்கு தோடு கண்மணி நீ வா. உனக்கு தோடு உனக்கு வேணுமா ஃபேக் முடி? இது அழகா இருக்கு. பவுடர் அடிச்சு போட்டு வச்சுக்கோங்கடா கண்ணா. கயல் காரணியா ரெண்டு பேருமே வரல. அது நீ உட்காரு. நீ உட்கார வேண்டா. நீயும் பொம்பளை பிள்ளையா இருந்தேன்னா உனக்கும் தான் செய்ய. நான் உட்காந்துட்டேன் உண்மையிலே. போ மிதி. மதிய லஞ்சை முடிச்சுட்டு எல்லாருமே தலை சீவி நிறைய பூ வச்சு டிப்டாப்பாக கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு கிளம்புனோம். எங்கள் ஃபேமிலியில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒருத்தர் அப்படின்னா என் மாமனார் தான். எப்போவும் எல்லாரையும் சாமி தங்கம் அப்படின்னு தான் பேசுவார். யாரையும் அதட்டி கூட பேசினது கிடையாது. நாங்கள் நல்லா தான் இருக்காரு. எப்போவும் அவரோட ஆசீர்வாதம் என் பிள்ளைங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே ஒன்றா தான் கிளம்புனோம். பிள்ளைங்க மகா எல்லாரும் அந்த காரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த காரில். அத்தை மகா எல்லாரையும் ஃபஸ்ட்டு கடையில் இறக்கி விட்டுட்டு கையில் கூட்டிகிட்டு மேக்கப் போடுறதுக்காக நான் போனேன். ஹாலில் 3 மணிக்கெலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கடையில் இருங்கன்னு கடையில் விட்டுட்டு போனோம். எங்கே போகிறோம்? யாருக்கு? உனக்கு வேணாமா? வேணுமா? கிடையாது, உனக்கு அடுத்த வருஷம். சரியா? அடுத்த வருஷம் இல்லை, இன்னும் 4 வருஷம் கழிச்சு. 3 வருஷம் 4 வருஷம். ஏன் பாப்பா 4 வருஷம் கழிச்சு உனக்கு மரம் போடுறதா இருந்துச்சுன்னா இதே மாதிரி பெருசா பண்ணணுமா? ஆமாவா? இப்பவே நம்ம பெருசா பண்ணடா, சின்னதா தாண்டா பண்றோம். ஏன் பொங்கல் வைக்கணுமா? உங்க அஜிட்ட சொன்னீங்கன்னா உங்க அஜி பொங்க வச்சு கொடுத்துரும். சரியா? கைலுக்கு மேக்கப் போடுறதுக்கு அண்ணாமலையார் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஸ்ரீ அம்பிகை பிரைடல் ஸ்டுடியோவுக்கு தான் வந்திருக்கோம். எங்களை மேக்கப் போடுறதுக்காக கமல் இறக்கி விட்டுட்டு கமல் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக அங்கே கிளம்பி போயிட்டாங்க. தனலட்சுமி மேம் பிஎன்ஏல இருக்காங்க. கமல் மூலமாக தான் எனக்கு தெரியும். அவங்களோட ஒர்க்கும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. சரி, அவங்கள்ட்டே நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் அவங்க கிட்ட தான் புக் பண்ணோம். நான் கையில் மட்டும் கூட்டிகிட்டு போகாமல் காருண்யா கண்மணி 2 பேரையுமே கூட்டிகிட்டு போயிருந்தேன். கண்மணி இது என்னம்மா அது என்னம்மா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தா. போனதும் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருந்தது. கைலுக்கு பண்ணுற மாதிரியே எனக்கும் பண்ணணுமா அப்படின்னு கண்மணி சொன்னா. அதனால கண்மணிக்கு நான் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டேன். பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா. உன்னோட ஹேர் ஸ்டைல் காட்டு. சூப்பர். உனக்கு பிடிக்காது.
மேக்கப் முடிக்கிற வரைக்கும் கயல் வந்து, "அம்மா எனக்கு ரொம்ப மேக்கப் போட வேணான்னு சொல்லுமா, சொல்லுமான்ட்டே இருந்தா. மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நீட்டா, சட்டிலா பண்ணி விட்டுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. மேக்கப் முடிஞ்சதும் கமலுக்கு கால் பண்ணேன். கமல் வந்து எங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அங்கேருந்து நேரா அப்படியே ஹாலுக்கு போயிட்டோம். நாங்க போறதுக்கு முன்னாடியே அக்கா, அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னைக்கு பாண்டி அக்கா அவங்க ஊர்ல திருவிழா அப்படின்றனால, அம்மா, செல்வி அக்கா அப்படின்னு எல்லாருமே அங்க போயிட்டு, அதுக்கப்புறமா வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தான் வந்தாங்க. அக்கா அவங்க ஊர் திருவிழாவுக்கு எங்கனால தான் முடியல. பாப்பா ஃபங்க்ஷன் திண்டுக்கல் ஸ்வாகத் கிராண்ட்ல தான் வச்சிருந்தோம். மேக்கப் போட்டதுக்கே வேணாம் வேணான்னு சொன்னா, போனதும் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு அவள தனியா கூப்பிட்டு போயிட்டாங்க. "அம்மா வேணாம்மா எனக்கு பாராப்பே வேணாம்மா" அப்படின்னு கையில் புலம்ப ஆரம்பிச்சிட்டா. "புரியுது பாப்பா, உன்னை அழகா காட்டுறதுக்காக தானே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கொஞ்சம் சிரி" அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி, "ஒரு 2 மணி நேரம் தான் ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ தான்" அப்படின்னு சொல்லி அவளை ஒவ்வொரு தடவையும் சமாதானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கயல் கூட காருண்யாவும் அவள் ஃப்ரெண்டு துளசியும் இருந்தாங்க. அதனால தான் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் அவளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. சரி, இங்க பாரு, 2 பக்கம் 2 பேர் பிடிச்சிக்கங்க, பிடிச்சி கூட்டு போங்க. நான் பிள்ளைக்கு மேக்கப் போடுறதுக்காக கூட்டிகிட்டு போனனால வந்தவங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு நான் பார்க்கவே இல்லை. இப்போ தான் நான் ஹாலுக்குள்ளேயே என்ட்ரு ஆகிறேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரையும் போகும்போதே வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே போனேன். ஃபங்க்ஷன் சிம்பிளாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் தெரிஞ்சது, இல்லை ஃபங்க்ஷனை கிராண்டாகவே பண்ணிட்டோம் அப்படின்னு. மாராப்பு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் இன்னுமே கேட்டுட்ருக்காங்க. மாராப்பு அப்படின்னா ஹாஃப் சாரி போடுற ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஹாஃப் சாரிக்கு பதிலாக முழு சாரியாகவே நம்ம வந்து போடுவோம். இந்த ஃபங்க்ஷன் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற ஃபங்க்ஷன். ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி தாய் மாமா கையால் ஒரு சேலை வந்து கட்டி விடுவாங்க. அதுதான் இந்த ஃபங்க்ஷன். நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் கிராண்டாக பண்ணிவிட்டு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு. பாப்பா ஸ்டேஜுக்கு வந்ததுமே தாய்மாமா கையால் சாரீ எடுத்து கொடுத்ததும் அந்த சாரியை வந்து கட்டிட்டு வருவோம். சாரீ வந்து நம்ம கட்டுற மாதிரி கட்டாமல் மாராப்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு விடுவாங்க. மோனிதாரணிக்கு மாராப்பு போடும்போது கயல் கூட தான் இருந்தா. அவள் சின்ன பிள்ளைன்னு நினைக்கிறேன். அவள் அதை சரியாக அதை கவனிக்கலையா என்னன்னு தெரில. மாராப்பு இப்படி தான் போடுவாங்க அப்படின்னு சேலையை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டி விடவுமே, "என்னம்மா இப்படி கட்டி விட்ருக்கீங்க" அப்படின்ட்டு ஒரே அழுக. எனக்கு இந்த மாராப்பு ஃபங்க்ஷன் வேண்டாம், எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு எல்லோரும் சிரி பாப்பா சிரி பாப்பான்றாங்க. சிரிக்கவே இல்லை. ஒரே அழுக அழுக ஆரம்பிச்சிட்டா. சேலையை கட்டினதுமே அழுக ஆரம்பிச்சிட்டா. எங்கள் அம்மா, "பாப்பா அழுகக்கூடாது" அப்படின்னு கையை வச்சு தொடச்சிட்டாங்க. "ஐயோ அம்மா மேக்கப்லாம் கலையுதே" அப்படின்ட்டு, "ஐயோ நீ துடைக்காத நான் துடைச்சிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடச்சி விட்டு, "பாப்பா ப்ளீஸ் பாப்பா அழுகாத, மேக்கப்லாம் கலையுது" அப்படின்னு அவளை கெஞ்சி கூத்தாடி மேலே ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே வந்துமே அவள் வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே தான் நின்றுருந்தா. "ஏன் பாப்பா இப்படி இருக்க" அப்படின்ற மாதிரி இருந்தது. "சாரி இப்படி போட்டிருக்கிறது தானே உனக்கு பிடிக்கல, தாய் மாமா கையால் பொட்டு வச்சுட்டு செயின் போட்டு விடுவாங்க, மாலை போட்டு விடுவாங்க, தேங்காய் வாழைப்பழம்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் சாரியை வந்து மாற்றி கட்டிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணேன். நான் சொன்னது தான் கொடுமை. மாலை போட்டு அந்த தேங்காய் வாழைப்பழம் வாங்கினதுமே, "அதான் கொடுத்துட்டாங்கல்ல, வா போய் சேலையை மாற்றி கட்டிட்டு வரலாம்" அப்படின்னு என்னை கூப்பிட்டா. "ஐயோ பொறு பாப்பா, பொட்டுக்கிட்டுலாம் வைக்கட்டும், அப்புறமா போகலாம்" அப்படின்னு கொஞ்சம் நேரம் இருக்க வச்சேன். "பாப்பா என்னையை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா பாப்பா" அப்படின்னா, அவள் என்னையை கேட்குறா, "என்னையை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா" அப்படின்னு. அம்மா 2 பவுனுக்கு நெக்லஸ் எடுத்திருந்தாங்க. தம்பி 1 பவுனுக்கு பிரேஸ்லெட் எடுத்திருந்தான். மகாவும் 2 பவுனுக்கு செயின் எடுத்திருந்தா. சிவானா தான் போட்டாங்க. கொஞ்ச நேரம் மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா. அப்புறம் எல்லாரும் செயின் பொட்டு கிட்டுன்னு வைக்க ஆரம்பிக்கவும் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டா. ஒரு பவுலில் சாதம், நல்லெண்ணெய், வெல்லம் இதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி பாப்பாவோட சேர்த்து இன்னொரு 4 பேர் 5 பேராக உட்காந்து அந்த சாதத்தை சாப்பிடணும். அதுக்கப்புறமா அத்தை வந்து தேங்காய் வாழைப்பழம் முந்தியில் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆரத்தி எடுப்பாங்க. இதுதான் ஃபங்க்ஷன். ஆரத்தி எடுக்கிறது அத்தைகள்லாம் சேர்ந்து எடுப்பாங்க. சேகரன் அவங்களும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அண்ணாவும் 2 பவுனுக்கு பாப்பாவுக்கு செயின் எடுத்து போட்டாங்க. முன்னாடி பிளேட் டெக்கரேஷனுக்குமே நாங்கள் சொல்லியிருந்தோம். பிளேட்டுமே ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. வந்த குட்டீஸ் எல்லாருக்குமே அங்கே முன்னாடி வச்சுருந்த அந்த டால் மேலே தான் கண்ணு. ஒரு சாக்லேட் டாலு, 2 சைட்லேயும் தாவணி போட்ட மாதிரி ஒரு டாலு. எல்லா பிள்ளைங்களும் அதை தான் நோண்டிட்டு இருந்தாங்க. சாரி மாற்றி கட்டாமலே வந்து எல்லாரும் பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையில், "அம்மா வாம்மா சாரி மாற்றிட்டு வரலாம், அம்மா வாம்மா சாரி மாற்றிட்டு வரலாம்" அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. என்னால் அவளை விட்டு நகலவே முடியல. நான் போனாலே அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. அவளை சமாளிக்க முடியாது அப்படின்றதுக்காக நான் அவள் கூடவே தான் இருந்தேன். வந்த யாரையும் என்னால் பெருசாக கவனிக்கவே முடியல. நாங்கள் சாரி மாற்ற போன கேப்பில் இவங்க சாப்பிட போக, ஃபோட்டோ எடுக்க அப்படின்னு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க.
சாரி மாத்துற வரைக்கும் அம்மா சாரி மாற்றலான்னு சொல்லிகிட்டே இருந்தா. மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒன்று, அம்மா எனக்கு பசிக்குது, அம்மா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா. கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவா. கண்மணி அப்படி கிடையாது. மேக்கப் போட்டு விடணுமா, எனக்கு போட்டு விடுங்க. மாலை போடணுமா, எனக்கு போட்டு விடுங்க. சேலை கட்டிடுவா, எனக்கு கட்டி விடுங்க அப்படின்னுவா. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம், பிளேட் டெக்கரேஷன் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம். நாங்களே வந்து கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு போனோம். எல்லாமே பக்காவாக முடிச்சு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. சிம்பிளான்னு சொல்லி ஃபங்க்ஷனை வந்து நல்லா கிராண்டாக முடிச்சிட்டோம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தோம். ரோட்டரியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, கமலுக்கு பிஎன்ஐலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்தது ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அக்காங்களோடவே சேர்ந்து சுற்றுவேன். இந்த ஃபங்க்ஷனில் கையில் கூடவே நின்றிருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அப்படின்னு எல்லார் கூடயும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். மகிழினிக்குமே முன்னாடி வச்சுருந்த அந்த டால் மேலே தான் கண்ணு. அந்த டாலவே தான் போய் தூக்கிட்டே இருந்தா. செகண்ட் ஃப்ளோரில் ஈவெண்ட் நடந்தது. கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாப்பாடு இருந்தது. சாப்பாடு பஃபே சிஸ்டமாக தான் வச்சுருந்தோம். இது ஃப்ரெண்டு மணியோட பொண்ணு, பேரு நிலா. அவளை வச்சுட்டு அவ கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. கையில் சாப்பிடாமலே எல்லாரு கூடயும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. கடைசியில் டென்ஷன் ஆகிட்டு, எனக்கு பசிக்குது, என்னை சாப்பிட விடு அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை தான் அப்புறம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. நாய் மாதிரி வேஷம் போட்டாலாம் மாடி வேஷம் போட்டுருவாங்க. என்ன ஐயோ ஐயோ. நானும் கமலும் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டோம். கமல் எனக்கு வேணவே வேணான்னாங்க. சரி வா நான் ஊட்டி விட்றேன்னு ஊட்டி விட்டேன். மகிழினிக்கு அந்த சாக்லேட் டால் மேலே அவ்வளோ கண்ணு. கடைசியில் போகும்போது அந்த டாலை தூக்கிட்டே போயிட்டா. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கயல் நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லி அவளை மட்டும் தனியாக மாலை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் என்ன விடலையா அப்படின்ற மாதிரி இருந்தது அவளோட ரியாக்ஷன். கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே அவளை வந்து பாப்பான்னு சமாதானம் பண்ணி எப்படியோ நாங்கள் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம். கண்மணி என்ன பண்ணுறா, இங்கே பாருமா. கையில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போதும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கழட்டி வச்சுட்டு செயினெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டா. அவள் மாலையை கழட்டி வச்சதுமே கண்மணி எடுத்து போட்டுக்கிட்டா. அம்மா நான் அதை கொஞ்சம் நேரம் போட்டுக்கிட்டா அப்படின்னு. சரி போட்டுக்கிட்டா தங்கம் அப்படின்னு அவளை போட விட்டு அவளே தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு இந்த பிளேட் டெக்கரேஷன் எல்லாமே வந்து எங்கள் ஷீ கிளப்பில் ஒருத்தவங்க பிளேட் டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க. சீதனம் பிளேட் டெக்கர்ஸ்னு. பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. வந்த எல்லாருமே வந்து இந்த செட்டப் வந்து சூப்பராக இருக்குது, இதை எங்கே பண்ணீங்க, யார்கிட்ட பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னும் போது இவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் எடுத்து வைக்கணுமான்ற மாதிரி இருந்தது. இவங்களோட நம்பர் வேணும்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிளேட்ஸ் எல்லாமே ஜெர்மன் சில்வர் அப்படின்றனால ஃப்ரூட்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு பிளேட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கணும். எங்க அழகா இருக்கு. இதுல யார் அக்கா, யார் தங்கச்சி? ஒன்று தாரணி, ஒன்று மோனி. காரணியா மாறா. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களுமே எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி, எனக்கெலாம் பயங்கர ஹாப்பி. ரிட்டன் கொடுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து காரில் எடுத்து வச்சுருக்கோம், நாளைக்கு தான் கொடுக்கணும். நாங்கள் ஹால்லேருந்து கிளம்புறதுக்கே 10:30க்கு மேலே ஆச்சு. பிள்ளைங்க மகா எல்லாமே வந்து ஈக்குவலாக கிளம்பிட்டாங்க. மிச்சம் இருந்த திங்ஸை வந்து நாங்கள் எங்கள் காரில் எடுத்து வச்சுட்டு நான், அம்மா, கயல்,
கமல் நாங்கள் 4 பேர் மட்டும் இந்த காரில் போனோம். கயல் அழுகும்போது எனக்கும் கமலுக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. அடிக்கணும் போல் தோணுச்சு. பட் இருந்தாலும் அடித்தோம் அப்படின்னோம்னா ரொம்ப அழுவா அப்படின்றனால கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே சமாதானம் பண்ணி எப்படியோ ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிட்டோம். ஒரு ஸ்டேஜில் கண்மணி அம்மா அவள் தான் வேணான்றாள்ல அவளை விடுமா எனக்கு போட்டு விடுங்கம்மா மாறாப்பு அப்படின்னு சொன்னா. எங்களுக்கு முன்னாடியே அத்தை மகா அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அந்த காரில். நாங்கள் முன்னாடி போய் சுற்றி போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. போனதும் பிள்ளைக்கு வந்து சுற்றி போட்டாங்க. பாப்பாவோட மாறாப்பு ஃபங்க்ஷன் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக நடந்தது. ரொம்ப ஹாப்பி. இன்னைய டே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போச்சு. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். பார்த்துமா ஒரு சூடம் வச்சுருக்கலாம்ல.